அப்பாடா ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. எப்படி பார்க்குறது, என்ன பார்க்குறது அப்படின்னு நிறைய கால்ஸ். சார் இந்த மார்க் வந்துச்சு சார், அந்த மார்க் வந்துச்சு சார், நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி கால்ஸ் வருது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிசல்ட்ஸில் வந்து இந்த கட் ஆஃப் என்ன வந்து இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வீடியோவுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்டு அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 2026 இன்னைக்கு எப்படி ரிசல்ட்டை பார்த்துட்டு எங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக சார் நம்மளுக்கு எனக்கு சீட் கிடைச்சிரும் சார் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ, அடுத்த வருஷம் இதே மாதிரி அந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சில் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சீட் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று இருக்குது 2026. இமிடியேட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமிடியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க, உடனே அடுத்த வருஷம் உங்களை கவர்மெண்ட் சீட் எடுத்து வைக்கிறதுக்கு எங்கள் டீம் ரெடியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தை உங்களுடைய ஃபீஸும் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுற கேரண்டியோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்துடுது இல்லையா, examinationservices.nic.in இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா ரிசல்ட் சர்வீசஸ்/NEET 2025 லாகின் போட்டிங்கன்னா இமிடியேட்டா அங்கே வரும். அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது, உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்குது. அந்த கேப்சா போட்டதுமே இமிடியேட்டா நம்மளுக்கு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் ஆயிடும். இந்த ஸ்கோர் கார்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள் ஸ்கோர் கார்டில் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கேண்டிடேட் நேம் இருக்கு, அதுக்கப்புறமா அவங்களுடைய மதர் நேமு, ஃபாதர் நேமு, பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படி இருந்ததுன்னா எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுத்துருக்கு. தென் அப்ளிகேஷன் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, நேஷனாலிட்டி, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்டைன் பிசிக்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ், கெமிஸ்ட்ரி எவ்வளவு பர்சன்டேஜ், அந்த பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னில எவ்வளவு பர்சன்டேஜ், டோட்டல் மார்க்கை பேஸ் பண்ணி எவ்வளவு பர்சன்டேஜ், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து பர்சன்டேஜ் அந்த வேர்ட்ஸ்ல எவ்வளவுன்றதை கொடுத்துருக்காங்க. தென் டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்டு 720 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு அப்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது வேர்ட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்ட்டு. தென் ஆல் இண்டியா ரேங்க் சப்போஸ் கேட்டகரியா இருந்ததுன்னா கேட்டகரி ரேங்க் என்ன, கேட்டகரி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் வந்து ஜெனரல் ரேங்க்கும், தென் கேட்டகரியில ஓபிசி என்சிஎல் இருக்கும், இடபிள்யூஎஸ் இருக்கும், எஸ்சி இருக்கும், எஸ்டி இருக்கும். இதனுடைய கேட்டகரி என்னன்னு கொடுத்துருப்பாங்க. தென் கேட்டகரி ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்ததுன்னா எஸ்ஆ நோவா கொடுத்துட்டு அதுக்கு கேட்டகரியோட ரேங்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சார் நான் பாஸா ஃபெயிலா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டாப் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா இல்லையா அப்படின்றது அவங்களுடைய மெயின் எய்ம். பட் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் நான் வந்து எம்பிபிஎஸ் அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மார்க் எவ்வளவுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எப்படியாவது நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கூட நான் எடுத்துருவேன் சார், பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, பிடிஎஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல, இல்ல ஆயுஷ் கோர்சஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல, பாஸ் மார்க் சொல்லுங்க அப்படின்னு வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்தபடி நம்ம எடுத்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதையும் கொடுத்துட்டாங்க. பர்சன்டைல் அண்ட் மார்க்ஸ் அஸ் பர் என்எம்சி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு காலம் அழகா கொடுத்துருக்காங்க. அதுல கேட்டகரி ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா யூஆர் அண்ட் யூடபிள்யூஎஸ், இதுல வந்து 50th பர்சன்டைல். அந்த 58th பர்சன்டைல்ல பார்த்தோம் அப்படின்னா டாப் ஸ்கோர் 686, எண்ட் ஸ்கோர் 144. அப்போ 144 மார்க் ஜெனரல் கேட்டகரியோ இல்லைன்னா இடபிள்யூஎஸ்ல இருந்தா நம்ம என்ன ஆகும் வந்து பாஸ் மார்க். இதுதான் கட் ஆஃப், ரைட்டா? அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாஸ் மார்க்ல கிட்டத்தட்ட 11,01,151 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க, ரைட்டா? அதுக்கப்புறமா ஓபிசி கேண்டிடேட்ல வந்து பாத்தீங்கன்னா 40th பர்சன்டைல் தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மார்க். அப்ப 40th பர்சன்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 113க்கு பிளஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்ல பாஸ் மார்க். இது எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 88,692 கேண்டிடேட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்காங்க. 143ல 113ல, ரைட்டா? அதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா எஸ்சி கேண்டிடேட், அவங்களும் 40th பர்சன்டைல், அவங்களுடைய இதுவும் பாத்தீங்கன்னா 143 to 113 வரைக்கும். இதுல எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 31,995 கேண்டிடேட் வந்து இருக்காங்க. தென் எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48th பர்சன்டைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 143ல இருந்து 113 வரைக்கும் 13,940 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இதுல ரேஞ்சில் வந்து இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு அப்ப பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 113 மார்க் எஸ்டி, எஸ்சி, தென் ஓபிசி, இவங்க 3 பேருமே 113 மார்க் மேல எடுத்திருந்தாங்கன்னா
தே ஆர் குவாலிஃபைடு, தே ஆர் எலிஜிபிள். அப்ராட் போய் படிக்கணும்னா படிக்கலாம், கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போடலாம், பிரைவேட் காலேஜஸ்க்கு போடலாம், கவர்மெண்ட் போடலாம், பிரைவேட் கவர்மெண்ட் போடலாம், எது வேணாலும் போடலாம்ப்பா. ஆயுஷ்க்கு அப்ளை பண்ணணும்னாலும் அப்ளை பண்ணலாம், தென் வெட்டினரிக்கு அப்ளை பண்ணலாம், பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள். இதுவே பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 48th பர்சன்டைல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் மார்க். அவங்களுடைய அந்த பாஸ் மார்க்னு பாத்தீங்கன்னா 143 to 127. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்க ரெண்டு பேருக்கும் 127 அபோவ் இருந்தா தான் தே ஆர் குவாலிஃபைடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 472 கேண்டிடேட் இருக்காங்க. தென் ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 48th பர்சன்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 126ல இருந்து 113, அதுல வந்து 216 கேண்டிடேட் இருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48th பர்சன்டைல் 126ல இருந்து 113, அதுல எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 கேண்டிடேட் வந்து இருக்காங்க. தென் எஸ்டில வந்து 48th பர்சன்டைல் எடுத்துக்கிட்டோம்னா 126 113 17 கேண்டிடேட் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இதுல இருக்காங்க. ரைட்டா, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் டெக்ளரேஷன் ரிசல்ட் போட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அதுல கீழே டைரக்டர் ஆஃப் எக்ஸாம்ஸ் என்டி அவர் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு தேவையானது. இதுல நம்ம போட்டோ கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, நம்மளுடைய மார்க் என்ன இருக்குன்றத பாத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. பட் தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு எப்ப சார் எங்களுக்கு வந்து ரேங்க் வரும், எப்ப சார் கேட்டகரி ரேங்க் கொடுப்பாங்க, எப்போ எங்களுக்கு வந்து தெரியும் எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா அப்படின்னா நம்ம கரெக்டா ஒரு வீடியோ அழகா ஜம்முன்னு போட்டிருக்கோம். தமிழ்நாடு கேண்டிடேட்டோட மெரிட் லிஸ்ட் எப்போ வரும்னா நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, அப்ளிகேஷன் வந்து இன்னும் 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 19ஆம் தேதி லாஸ்ட் டேட்னு வச்சுட்டாலும் அதோட லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க, பயப்பட தேவையில்லை. அன்னைக்கு முடிஞ்ச ஒரு 10 நாள் கழிச்சு, ரைட்டா, 20ஆம் தேதி முடியுதுன்னா 1ஆம் தேதி ஜூலை 1 நம்மளுடைய தமிழ்நாடோட மெரிட் லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா என்ன மார்க், ஆல் இண்டியாவோட ரேங்க், இது ரெண்டுத்தையுமே ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்மளுடைய வீடியோவை நீங்க தயவு செய்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கவர்மெண்டோட சீட்டு வேணும் அப்படின்னா ஆல் இண்டியா கட் ஆஃப் என்னவா இருக்கணும். இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஆல் இண்டியா ரேங்க் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆல் இண்டியா ஜெனரல் ரேங்க் என்ன இருந்தா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ அந்த மார்க் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆல் இண்டியாவோட ரேங்க்கும் தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டுத்தையும் நீங்க வச்சு செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேங்க்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா மேல கார்ட்லயும் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பிரைவேட் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன கட் ஆஃப், பிரைவேட் கவர்மெண்ட் பிளஸ் பியூர் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன கட் ஆஃப்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம்ல. இந்த வீடியோவை உட்கார்ந்து நிதானமா பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ரேங்க்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா சீட் உங்களுக்கு அஷ்யூர்டு. சரி, அதை செக் பண்ணிக்கிடுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பெய்ட் சர்வீஸ் இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கலாம். இல்ல சார் ரொம்ப மார்க் வந்து கம்மியா இருக்கு, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பிரைவேட் கவர்மெண்ட்டை தவிர மேனேஜ்மெண்ட் போறதுக்குலாம் ஐடியா இல்லை, டீம்டு யூனிவர்சிட்டிலாம் போறதுக்கு ஐடியா இல்லை, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ஐடியா இல்லை, நான் 1 இயர் ரிப்பீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க. காலையில 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கு. டெடிகேட்டட் கிளாஸஸ், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதை தெரிய வச்சு, என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி வச்சு, உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணி டெஸ்ட் கொடுத்து அதுல வர டவுட்ஸை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி உங்களை பர்ஃபெக்டா ஸ்கோர் பண்றதுக்கு கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்கு எங்க டீம் ரெடியா இருக்காங்க. அது ஸ்பெஷல் பேட்ச். நீங்க ஜாயின் பண்ணணும்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு, 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுல. ரைட்டா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 16 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இன்னும் ஒரு 4 சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா இமிடியேட்டா 869518 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ரைட்டா, ஃபர்தரா எதனா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க கால் பண்ணுங்க. சார் எந்த சீட்டு எங்க போவோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. இதுதான் மார்க், இதுதான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், அதை நீங்க செக் பண்ணிக்கிட்டுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுன்னா சீட்டு அஷ்யூர்டு. திருப்பி உங்களை அடுத்த வீடியோல நான் பாக்குறேன். தேங்க்யூ.